கைஸ் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜொமேட்டோ தாங்க ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடுப்பி இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் தாங்க. ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டோம், கஸ்டமருக்கு போய் டெலிவரி பண்ணலாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டேங்க. ரெண்டாவது ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை ரெயின் கோட்லாம் போட்டு ப்ராப்பராக வந்தாச்சு. ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்டர் இன்னும் ரெடி ஆகலைங்க. இன்றைக்கி ஜொமேட்டோ வந்ததில் ஒரு சர்ப்ரைஸுங்க. எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகர்கோவிலில் ரம்யாக்கான ஒரு அக்கா ஒருத்தங்க உண்டு. அவங்கள வந்து இப்போ நான் மீட் பண்ணி பேசினேன். நல்லா ஜாலியாக பேசினாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த சைடில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ், ஜொமேட்டோக்காரர் அன்றைக்கி வச்சு செஞ்சுட்டாங்க நம்மளை. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் இப்போ நம்ம பண்ணிட்டு வந்த டெலிவரி பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டருங்க. நம்ம பார்வதிபுரம் பிரிட்ஜ் இருக்கலாங்க, அது பக்கத்தில் வந்து சென்னை பிரியாணி சென்டர்னு சொல்லிட்டு ஒரு சென்டர்லேருந்து பிக்கப் எடுத்துகிட்டு ஆரல்வாய் மொழிங்க. கிட்டத்தட்ட இது ஆரல்வாய் மொழி தான். ஆரல்வாய் மொழி நான் ஸ்க்ரீன் ஷாட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 13 கிலோமீட்டருங்க டெலிவரி லொக்கேஷன். சரின்னு சொல்லிட்டு, ஆனால் வரக்கூடிய இடம்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரசிச்சுட்டே வந்துட்டு டெலிவரியும் பண்ணியாச்சுங்க. இந்த லொக்கேஷன் வந்து எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செண்பகராமன்புதூருங்க. அந்த செண்பகராமன்புதூர் அந்த ஊருக்குள்ளே பார்த்துக்கோங்க. அது வழியாக தான் வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணி வந்துட்டுருந்தோம். ரெண்டு சைடுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துங்க. இந்த லெஃப்ட்டில் போனோன்னு பார்த்திங்கன்னா தோவாவில் போய் ஜாயின் பண்ண அந்த ரோடு. ரெண்டு சைடுமே, அதாவது வெஸ்ட்டு சைடும் சரி ஈஸ்ட்டு சைடும் சரி, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் அப்படியே வந்து பொறுமையாகவே ட்ரைவ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே வந்து பார்த்துட்டே வந்தேங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வந்து எப்படி சொல்கிறது, எல்லா நேரமும் நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிது. இந்த மாதிரி லொக்கேஷனை வந்து பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே பொறுமையாக போயிட்டு இருந்தது. நல்லா இருந்ததுங்க. இன்றைக்கி ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. கைஸ், ஜொமேட்டோவில் வந்து அடுத்த ஆர்டருமே வந்து கொஞ்சம் லாங்கு தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது கண்டன் விலை. இது ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குங்க. பின்னாடி சர்ச்சு தெரியுதா, சர்ச்சுக்கு லெஃப்ட் சைடில் தாங்க நம்ம போய் டெலிவரி பண்ணியிருந்தோம். ஓகேங்க, அடுத்த ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். நம்ம ஒரு 4 மணி வரை ஜிக்ஸ் வரை புக் பண்ணியிருக்கோம். அடுத்த ஆர்டர் வருதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூவை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதிபுரத்துலேருந்து நம்ம நுள்ளி விலை இந்த இரணியல் போகக்கூடிய ரோடுங்க. இது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த லொக்கேஷன் பார்க்கவே. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதிபுரம் தாண்டினதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறதுங்க, பைபாஸ் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த லொக்கேஷனுங்க இது. இந்த ரோட்டெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவே வாங்க. ஏன்னா அதிகமான பஸ்ஸு, லாரி, இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டியாங்க அடிக்கடி வந்து கிராஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன ரோடு. சின்ன ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைக்கு, காருன்னு எல்லாமே போய்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஆம்புலன்ஸ் வந்து பார்த்துட்டேங்க. அது என்ன ரீசன், ஆக்சிடென்ட்னால போகுதா இல்லை என்னென்னு தெரில. பட் அதிகமான ஆம்புலன்ஸ் வந்து இந்த ரோட்டில் அடிக்கடி கிராஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த ரோட்டெல்லாம் ஓவர்டேக் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சேஃபாகவே வாங்க. ஏன்னா பெரிய பெரிய வண்டியாக வந்து கிராஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பெரிய பெரிய வண்டியாக தான் இந்த ரோட்டில் வந்து அதிகமாகவே கிராஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக வர முடியுமோ அவ்வளோ பொறுமையாகவே வாங்க. இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு நினச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புங்க. அந்த சைட்லலாம் கிராஸ் பண்ணி போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கிளம்பி வாங்க. கொஞ்சம் பொறுமையாகவே ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ரோடெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆச்சுங்க அந்த ரோடை வந்து ஃபுல்லாக கிராஸ் பண்ணி முடியுறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 10, 15, 20. ஸோ இந்த ஸ்பீடில் தான் நம்ம வந்து அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டுருப்போம். இந்த காரை நான் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி பொறுமையாகவே இது பின்னாடி தான் வந்துட்டுருந்தேன். ஏன்னா இந்த கிராஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய வண்டியெலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி அப்புறமா தாங்க மெர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரோட்டில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜொமேட்டோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தோங்க. அதாவது பார்த்திங்கன்னா வந்து 12 o'clockலேருந்து 4 o'clock ஜிக்ஸ் வேறு புக் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக வந்து 9 ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 9 ஆர்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 701 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 9 ஆர்டர்ஸில் வந்து 700 rupees வந்து நம்ம இன்றைக்கி இன்கமாக வந்து கிடச்சிருக்குங்க.
இதில் வந்து பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி ட்ரைவ் பண்ண கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிக்கோன்னா 125 கிலோமீட்டர்ஸுங்க. இதில் வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து பர்சனலுக்காக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இந்த 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 200 ருபீஸுங்க. ஏன்னா நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து பர் லிட்டர் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் தான் ஆவரேஜாக வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் 700 ருபீஸ் வந்து 4 ஹவர்ஸில் நம்ம வந்து இன்கம் பண்ணியிருக்கோங்க. இதுவே வந்து நம்ம பைக்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் தாங்க இந்த ஒர்க்கு. அது நமக்கு லஞ்ச் எடுத்தனால இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட், இல்லைனா நமக்கு வந்து ப்ராஃபிட் அந்தளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியலங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.